என்கிட்ட வேலை கேட்டு வந்தவ இல்ல, இவ ஏன் செடி புதருக்குள்ள மறைஞ்சிக்கிறா? ஏதும் இல்லாதது போல் இருக்குது. இதெல்லாம் நம்மள ஒரு பிளான் போல இருக்கு. இருக்கட்டும். பண்ற தப்பையும் பண்ணிவிட்டு வெக்கம் இல்லாம வெற்றி வெற்றி என்று பெருமை வேற பட்டுக்கிறீங்களா? ஏண்டி, இந்த தொப்பி செடி புதர்ல போய் விழுந்தது ஒரு தப்பா? இந்த மாதிரி பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. என் உடம்பே பத்தி எரியுது. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். எல்லாத்தையும் பார்த்தேன்ல, இது போய் அங்க விழுன்னு எனக்கு என்ன ஜோசியம் தெரியுமா? இத பாருங்க, நீங்க வேணும்னே இந்த தொப்பியை அந்த செடி புதர்ல போட்டீங்கன்னு நான் சொல்றேன். என் கண்ணை விட்டு இந்த வயசுல அந்த செடி புதர்ல தப்பு தண்டா பண்ணா எனக்கு தெரியாம இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? செடி புதர்ல தப்பு தண்டாவா? நானா? என்னடி உளர்ற? அனாவசியமா என் கோவத்தை கிளறாதீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு நடந்தது, அப்புறம் நான் மனுஷியாவே. நான் என்னமோ இந்த செடி புதரோட அக்கிரமமா சம்பந்தம் வச்சிருக்கிற மாதிரி இல்ல சொல்லிட்டு போறா. எனக்கு ஒண்ணும் டவுட் இல்ல, நான் கிளியரா தான் இருக்கிறேன். இந்த பொம்பளைங்களுக்கு தான் எப்பவுமே டவுட். என்ன இது என்ன காப்பியா? ஏன் காப்பியான்னு கேக்குறேன். ஏன் என்ன? கொண்ட போய் கழுதைக்கு ஊத்திட்டு பின்னால போய் நிக்க சொல்லு. 4 உரை அழகா உரைக்கும். அதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. நாக்கு மட்டும் 1.5 மாத்துக்கு வச்சுட்டு ருசி கேக்குதா ருசி? உங்களுக்கு லாயர் உத்தியோகம் லாய்க்கு இல்லைங்க. அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றீங்கல்ல சாப்பாட்டுல. பேசாம சமையல் உத்தியோகம் பார்க்க போகலாம். இந்த லா பாயிண்ட் பன்னீர்செல்வம் சமையல் வேலைக்கு போறதா? உங்களால கோர்ட்ல நான் படுற அவமானம் எனக்கு இல்ல தெரியும். என்ன அவமானப்பட்ட? நேத்து நீங்க கோர்ட்ல என்ன பண்ணீங்க? வாதான்னு வாதாடி கிழிச்சிங்க. நீங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்க செவுட்டு மிஷின் கீழே விழுந்து தொலைச்சிருச்சு. நீங்க பாட்டுக்கு விழுந்து தேடுறீங்க. கோர்ட்ல இருக்கவங்க எல்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க. உங்களை பாயிண்ட் அவுட் லாயர்னு சொல்றதோட என்ன பார்த்து வேற செவுட்டு லாயம் மண்டாட்டி செவுட்டு லாயம் மண்டாட்டின்னு வேற சொல்றாங்க. எப்படியோ என் பொண்டாட்டின்னு சொன்னாங்க, அது போதும். அது சரி, கோர்ட்ல எல்லாரும் சிரிச்சாங்க. சரி, நீ சிரிச்சியோ? நான் தான் முதல்ல சிரிச்சேன். என்ன தைரியம்? நான் கட்டுன பொண்டாட்டியா இருந்தோம் கோர்ட்ல நீ சிரிச்சிருக்கேன்னா இத நான் யாருகிட்ட போய் சொல்ல? நான் கட்டின பொண்டாட்டி தான். உங்களுக்கு முதல் பொண்டாட்டி அந்த செவுட்டு மிஷின் தானே. அது சொல்லாத, அதை சொல்லாத. நான் இல்லாம கூட நீங்க வாழ்ந்துருவீங்க. அது இல்லாம உங்களால வாழ முடியாது. அதை சொல்லாத, அதை சொல்லாத. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. இது இல்லாம வாழ்ந்துருவேன். அத சொல்லாதீங்க, அத சொல்லாதீங்க. நான் இல்லாம கூட நீங்க வாழ்ந்துருவீங்க. இது இல்லாம உங்களால வாழ முடியாது. அதை சொல்லாத, அதை சொல்லாத. முடியுங்கிறீங்களா? கண்டிப்பா முடியும். பந்தயமா? பந்தயம். என்ன பந்தயம்? எவ்வளவு வேணாலும் பந்தயம். வேண்டாங்க. ஒரே ஒரு ஆளுகிட்ட இந்த மிஷின் இல்லாம நீங்க சமாளிச்சு காமிங்க பார்க்கலாம். அப்பவே இந்த லாயர் கவுன் போட்டதை நான் விட்டுடுறேன். ஆமா, சமாளிக்கல இன்னா. சமாளிக்கல இன்னா? இது இருக்குது பாரு. என்ன காது தொங்குது இல்ல? ஆமா. அடுத்துங்க. ஐயோ, இந்த காதையா? இந்த காது இருந்தா என்ன அருந்தா என்ன, ரெண்டு ஒண்ணுதான். என்ன நீ ரொம்ப அவமானப்படுத்தி பேசுற? ஒண்ணு வேண்டாங்க. நான் சொல்ற ஹார்ட் பேஷண்ட் பரமசிவன் ஒருத்தர் கேஸ் விஷயமா என்ன பார்க்க வந்தாரு. ஆட போனா போதும் உங்களை வந்து நான் பார்க்க சொல்லிருக்கேன். இப்ப வருவாருன்னு நினைக்கிறேன். போனா போதுக்கெல்லாம் நான் வக்கீலா? சரி, வந்தா வருது வக்கீல். அப்படி லாபம் இருக்கணும். அவர் வர்றாரு வர்றாரு. இந்த ஆளா? அடச்சே, நீங்க அவரை சமாளிங்க, அப்புறம் பார்க்கலாம். சமாளிக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அவன் பேரு என்ன? பரமசிவம். பரமசிவம் ஹார்ட் பேஷண்ட் கேஸ் விஷயமா வர்றான், அவ்வளவுதானே? இரு, இந்தாங்க. போகும்போது அவசரம் பிடிச்ச மாதிரி காதுல இருந்து எவன கீழே குதிச்ச மாதிரி இருக்கு. என்ன இருந்தாலும் வக்கீல் பொண்டாட்டி இல்லையா? அவன் என்னத்தை கேட்ட போறான்? இந்த செவுட்டு மிஷினை கேட்க மாட்டான். இந்த காப்பியை நான் சாப்பிட மாட்டேன். ஐயோ, இவர் சமாளிக்கிற லட்சத்தை பாரு. வணக்கம். வாங்க வாங்க. என் பேரு பரமசிவம். கேஸ் விஷயமா வந்திருக்கீங்களா? அது சரி, உடம்பு எப்படி இருக்குது? அதை ஏன் கேக்குறீங்க? இன்னைக்கோ நாளைக்கோ ஒண்ணு இருக்கு, பார்த்தாலே தெரியலீங்களா? அப்படி இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். அப்படித்தானே இருக்கணும். வீட்டுல எல்லாம் சௌரியம் தானே? என்னத்த சொல்றதுங்க, எனக்குள்ள வியாதியை பார்த்து அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. நான் நினைச்சேன் அவங்க அப்படித்தான் சிரிக்கணும் சிரிக்கணும்.
எந்த டாக்டர் கிட்ட மருந்து சாப்பிடுறீங்க? யம தர்மம் கிட்ட. நல்ல டாக்டர் ஆச்சே, அருமையான டாக்டர், கைராசிக்காரர். அவரு கத்திய வச்சா எடுக்க மாட்டார். நீங்க அவர்கிட்டயே உடம்ப காட்டுங்க. இவரு ஒண்ணு கிடக்க பேசுறாரு. அது சரி, என்ன மருந்து சாப்பிடுறீங்க? பருத்தி கொட்டி புண்ணாக்கும். நல்ல மருந்து, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏ 1ஆம் கிளாஸ் மருந்து. நம்ம இந்தியாவுல தயார் பண்றது. அதுக்கு மிஞ்சி மருந்தே கிடையாது. விடாம சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு வர்றேன். இதுல இருந்து இந்த செவிட்டு பையன்கிட்ட கொண்டு போய் என் கேச கொடுப்பேன். ஓ, நல்ல நாடு பார்த்து வரேன்னு சொல்றீங்களா? போயிட்டு வாங்க. எப்படி சமாளிச்சான் பாத்தியா? ஒரு நல்ல நாள் பார்த்துக்கிட்டு நாளைக்கு வரேன்னு போயிருக்கிறான். மீனாட்சி, இனிமே வக்கீல் கவுன் போடாத, அதை என்கிட்ட கொடுத்துரு. நான் கவன் போடக்கூடாத, ஒரு கம்பி எடுத்து காய்ச்சி இந்த காதல விட்டு அந்த காதல இழுக்கிறேன். என்ன தறி ஓட்ட போறியா? தறி ஓட்டலங்க, நரி ஓட்டுற உங்க காதல. அதை எவனா செவிட்டு பாய்கிட்ட கொண்டு கொடுப்போம், நான் சமாளிப்பேன். கிழிச்சிங்க. ஏன் இவன் மறுபடியும் என்கிட்ட கொடுக்குறான்? என்னடா இது? அவன் வந்தவன் என்ன சொல்லிட்டு போனான் தெரியுமா? என் கேச ஒரு குருடங்கிட்ட கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர போய் இந்த செவிடங்கிட்டயா கொடுப்பேன்னு சொல்லிட்டு போனான். செவிடன் சொன்னான்? உங்களைத்தான் செவிடன். அவன் என்ன செவிடன் சொன்னான்? அவன் உங்களை செவிட்டு பையன்னு சொன்னான். மரியாதை எல்லாம் பேசாத. பையங்கிற என்ன அவன் சொல்லிட்டு போனா? அட அயோக்கிய பயலே, அவன் தலையாட்டினா நான் பேசுனேன், அவன் ஆமோதிச்சான். தலை இருக்குது, ஆட்டினா பேசுனா. போய் ஒரு நல்ல கேச இப்படி கெடுத்து குட்டி சோறாக்கிட்டீங்களே. உங்களை கத்தியால காதரத்தை பத்தாது, கைய வச்சு திருகியே. உட்காரியா? ஏன் சார், எத்தனை மாசம் சார் நான் உங்க பின்னாடியே அலையிறது? ஒன்ன பிடிச்ச நல்ல காலையா என்கிட்ட வந்து சேர்ந்த. மாச கணக்கா அலையிற. இன்னொரு வக்கீல் கிட்ட போய் இருந்தீங்கன்னா வருஷ கணக்கு மாமாங்க கணக்கு தான். இந்த விவரத்தை மத்தவங்க கிட்ட சொல்லி எல்லாரையும் என்கிட்ட அனுப்பு போ. எனக்கு காது செவிடுன்னு தெரியுமில்ல? ஆமா. நான் இந்த உயர் எடுத்த உடனே என்ன திட்டம்? என்ன நான் ஒன்னும் திட்டே சார். பொய் சொல்லக்கூடாது. இப்ப திட்டி இல்ல, நான் ஒன்னும் திட்டவே இல்லை சார். யோ, நான் சொல்றத நல்லா கவனி. எனக்கு காதுதான் பொட்டையே தவிர கண்ணுமா பொட்டை? லாயர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. சொல்லு. சத்தியமான ஒண்ணுமே சொல்லல சார். இப்ப வாய அசவு போட்டி என்ன? அதுவா சாகல தின்ன. இது தப்பா? ஏது மாடு அசை போட்டா கூட ஏதோ பேசுதுன்னு சொல்லுவீங்க போல் இருக்க. நான் மாட்டுக்கு வக்கீல் இல்லையா, உனக்கு தான் வக்கீல். புரிஞ்சுக்கோ. சரி, நீ போய் பணத்தை கொண்டா. சார், நான் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கறேன், நீங்க கேஸ தள்ளி தள்ளி போட்டு வர்றீங்க. நான் தள்ளுல, கோர்ட்டு தள்ளுது. தட் இஸ் லா. என்னையா பெரிய பணம் 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 பணம்னுகிட்டு நீ கொடுக்கிற பணம் இருக்குதே, நான் கோர்ட்ல போய் நின்னு அப்படிங்கிறதுக்கு சரியா போச்சையா மேற்கொண்டு பேசுறதுக்கு. சரி சரி, நீ போய் பணம். யோ, இங்க வா. உருகிட்டு போறதுல கெட்டிக்காரன் போல இருக்க. இந்தா இத நீ வச்சுக்கோ, அதை என்கிட்ட கொடு. போ. பேசுறான் பேச்சு. இந்த லா பாயிண்ட் பன்னீர்செல்வத்துக்கிட்டயா நடக்கும்? என்னங்க அந்த ஆளு கேஸ முடிச்சு அவர் லேட் விட மாட்டீங்களா? எப்படி விடுவேன்? வேற ஒரு கேஸ் வந்து மாட்டினா தானே இவனை கட்டி விடுறதுக்கு. அவன் ரோடு பூரா திட்டிக்கிட்டு போறான். இல்ல இல்ல, சாக்லேட் தின்னுட்டு போறான். எனக்கு காதுல கேட்கும். உங்களாட்ட 1.5 மணி நேரத்துக்கு உயர் தேவையில்லை எனக்கு. அது சரி, உன் கேஸ் என்ன ஆச்சு? அவ்வளவுதானா? எனக்கு தெரியும். சிரிக்கணுங்கிறதா சிரிக்கிற பாரு. இந்த பாரு, தோல்வி ஏற்படுறதுதான் சகஜம். இதுக்காக வருத்தப்படக்கூடாது. நீ போய் ரெஸ்ட்டுக்கு போ. Take it easy. இந்த லாயர் மீனாட்சி தோத்ததா சரித்திரமே கிடையாது சார். பாயிண்ட் அவுட் பன்னீர்செல்வம் அவர்களே. இன்னைக்கு ஒரு நிரபராதிக்கு விடுதலை வாங்கி கொடுத்து வந்திருக்கிறேன். உங்களை மாதிரியே பேச வேண்டிய பாயிண்ட கோட்டை விட்டுட்டு கட்சிக்காரனுக்கே தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு. மேயர் மீனாட்சி பேர்லயே பாயிண்ட் அவுட்டா? லாயர் மீனாட்சிங்க. லாயர் மீனாட்சி, நான் எத்தனை பேருக்காக வாதாடி லட்சாதிபதி ஆக்கியிருக்கேன் தெரியுமா? தெரியுமே.
அவங்களாம் ஏற்கனவே கோடீஸ்வரா இருந்திருப்பாங்க. நீங்க கோர்ட்ல வாயை திறந்து லட்சாதிபதி ஆக்கிருப்பீங்க. இத சொல்ல உங்களுக்கு வெக்கமல்ல? வெக்கமா தான் இருக்குது. அதையும் விட்டு பொண்டாட்டியாச்சேன்னு சொன்னேன். அதெல்லாம் போட்டோம். நீங்களே கேப்பீங்க நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னையோட 4 மாசம் ஆகுது. 4 மாசமா? 24 வருஷத்துக்கு பிறகு 4 மாசமா? என் தங்கமே, ஏன் இதெல்லாம் என்ன சொல்ல? குத்துன மூக்கெல்லாம் உள்ள போயிடும். தப்பையா குழந்தை பிறக்கும். இந்த வயசு அந்த ஆசை வேறையா உங்களுக்கு? 24 வயசு பையன் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான். 4 மாசம் நானுது கையெடுங்க. பெத்த பிள்ளை வீட்டை விட்டு போயிருக்கான்னு சொல்றேன், குத்துக்கலாட்ட நிக்கிறீங்க. எல்லாம் பேசி முடிச்சாச்சா? நான் கேட்கலையே. கேட்க இட்லியே. நீயே வா. இருக்கட்டும். போங்க பாரு. எங்களுக்கு காது கேட்கும். உங்களாட்ட 1.5 மணி நேரத்துக்கு பயிர் தேவையில்லை. ரொம்ப அவமானம். ஹலோ, லாயர் மீனாட்சி ஹியர். ஹலோ ஜானகி, எப்படி இருக்க? ஒண்ணுல உங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன், அதனாலதான். அண்ணன் நல்லா இருக்காங்களா? என்னங்க ஜானகி பேசுதுங்க. யாரு? இந்த வாலிப கிழவன் பொண்டாட்டியா? ஆமா ஆமாமா, உங்க அண்ணன் எங்க அண்ணனை கிண்டல் பண்றாரு, வாலிப கிழவன்னுட்டு. அப்படியா? சாயங்காலமா வர்றோமே. கண்டிப்பா வர்றோம். என்னங்க ஜானகி சாயங்காலம் நம்மள வீட்டுக்கு கூப்பிடுது. எதுக்கு இப்ப? எதுக்கா? திங்கிறதுக்கு. அப்ப போவோமே. போவோம். எல்லாரும் புறப்பட்டாச்சு, நாம போலாமா? எனக்கு இன்னும் 1 மணி நேரம் வேலை இருக்கு, நீங்க புறப்படுங்க. எல்லாத்தையும் இன்னைக்கே முடிச்சாலும் பிரார்த்தனையா இல்ல, நாளைக்கு கூட முடிக்கலாம். ஒர்க்க பெண்டிங்ல வைக்கிறது எனக்கு பிடிக்காதுங்க. நல்ல வழக்கம் தான். இப்பதான் ஞாபகம் வருது, நான் ஒரு மடைய நாளைக்கு கமிட்டி மீட்டிங் இருக்கு, கீ நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாம உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். எனக்கும் கரெக்டா 1 மணி நேரம் தான் வேலை இருக்கும். நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு பொறுத்து பாத்துக்கலாம். ஐயோ கேரியா, நான் வர்றேன். ஏமா தங்கச்சி, எங்க இந்த வாலிப கிழவனை காணும்? இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா? வந்துட்டாரே. இன்னும் எங்க காணும்? அத ஏன் கேக்குறீங்க? இது எல்லாம் மார்னிங் வாக் மட்டும் தான் போவாரு. இப்போ என்னடான்னா ஆஃப்டர்நூன் வாக், ஈவினிங் வாக், மிட் நைட் வாக்னு போக ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்க இதெல்லாம் கேட்டா உனக்கு என்னடி தெரியும்? பாடியை சும்மா வச்சுக்கணும். நான் ஒரு யங் மேன்ங்கறாரு. அட, இந்த வாலிப கிழவன் யங் மேனா? என்ன நீங்களா? அந்த கேள்வி இங்க கேக்குறது? வேற என்ன கேட்க சொல்றீங்க? அவரே வந்துட்டாரு, அங்க கேளுங்க. வக்கீல் சௌக்கியமா? அவருக்கு என்னென்ன மூச்சு பிடிப்பு, ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி, உப்பு வியாதி, மத்தபடி நல்லதா இருக்காரு. ஏன் இப்படி வளர்த்துற? ஒரு மடிய கடை என் உடம்புல இருக்குன்னு சொல்லிட்டு போயேன். ஏன் வாலிப கிழவா, என்ன பேப்ப சிரிப்பு? இது என்ன பனியனு, ஆப்ட்ராயரு, ஒரு பஃபன் மாதிரியே இருக்கிற? நீ வக்கீல் இல்லையா, வைக்கோல். உனக்கு ஏதாவது விவசாய தெரியுதா? இந்த டிரெஸ்னுடைய கிளாமரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு போனா குறைஞ்சது 25 காலேஜ் கேர்ள்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணும். அப்படியே ஃபாலோ பண்ணும். ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி போலீஸும் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படி? அப்படியே ஃபாலோ பண்ணுச்சே. என்ன போலீஸ்? பெண் போலீஸ். வாலிப கிழவா, கிழவன் சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வரும். நான் சொல்ல போறத நீ கேட்கலன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். சொல்லு. அவைவ பார்த்து பிரயோஜனம் இல்ல. நம்ம கட்டுன பொண்டாட்டி அன்பா பிரியமா குளிர்ச்சியா ஒரு பார்வை பார்த்தான்னா அதுலதான் லைஃபே இருக்குது. இவர் இவ்வளவு சொல்றாரு, தம் பிள்ளைய பத்தி என்னைக்காவது கவலைப்பட்டுக்கிறா கேளுங்க. அதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல, எடுத்துட்டு வரேன். காதுல போடு, காதுல போடியா.
போட்டேன். உன் பையன் வெளியூர்ல படிச்சுட்டு இருந்தானே, இப்ப எப்படி இருக்கிறான்? அவனை சின்ன வயசுல பார்த்ததுனா? அவன் கிடக்குறான் விடு. இவருக்கு அவனை பத்தி கவலையே கிடையாது. நீங்களே சொல்லுங்க, படிச்ச உடனே எங்கேயாவது வேலை கிடைக்குமா? எப்ப பாருங்க பிள்ளைய தண்டச்சோறுன்னு கரைச்சு கொட்டிக்கிட்டே இருந்தாரு. என் பிள்ளை ரோஷக்காரனாச்சே, ஒரே வருஷத்துல பெரிய மனுஷனா வர்றேன் பாருங்கன்ட்டு இவர்கிட்டயே சபதம் பண்ணிட்டு போனா. இப்ப எங்க இருக்கானோ எப்படி? என்னங்க எப்ப பார்த்தாலும் இப்படி இடிச்ச புள்ளியாட்ட உட்கார்ந்துகிட்டே இருக்கீங்களே? அதான் ஏன் புளிய இடிக்கிறாங்கன்னு லா படிக்கிறேன். ஆமா, லாலான்னு ஏன் இப்படி லோன்னு அலையுறீங்க? வீட்டை விட்டு வெளியே போன பையன் எப்படி இருக்கான், எங்க இருக்கான்னு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அவனை பத்தி பேசினா எனக்கு கெட்ட கோபம் வரும். அதுக்கு பதிலா ஒரு அம்மி குழவிய பெற்று இருந்தாலும் அரைக்கிறதுக்கு வரும். இவன் என் சொத்தை கரைக்கிறதுலயே இருக்கிறான். பெரிய சொத்து உங்களுக்கு என்ன? பெத்தவ எனக்கு இல்ல தெரியும். வெங்கடாஜலபதி, என் புள்ள எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்ப்பா. அவனை நல்லபடியா பாதுகாத்துக்க. நாங்க 2 பேரும் தம்பதி சமேதரா உன் சன்னதிக்கு வந்து இவரை நான் மொட்டை அடிக்கிறேன். ஏண்டியே, நீ என்ன வேணாலும் வேண்டிக்குவே, அதுக்கெல்லாம் நான் மொட்டை அடிச்சுக்கணுமா? அந்த காலி பயலை பத்தி ஏதாவது பேசுனேன், அப்புறம் நான் ரொம்ப பொல்லாதவனா இருப்பேன். நல்லா வந்து வாச்சிங்க எனக்கு புருஷனும் பையனும். நீங்க நடனா இப்படி பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவன் நடனா வீட்டை விட்டு கோச்சிட்டே போயிட்டான். பைத்தியக்கார பிள்ளை. அவன் பைத்தியக்காரனா இருந்தான்னா ரோட்ல போறவன் வர்றவன் மேல எல்லாம் வந்து புறாண்டி விட்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்கிறான். உனக்கு என்ன? புள்ள எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு அவனை தேடுறதை விட்டுட்டு இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்களே, லூஸ் தனமா? சவால்னா சவால் தான். அவன் என்ன சொல்லிட்டு போனான்? 50,000 எடுத்துட்டு போறேன், பல லட்சம் ஆக்குறேன்னால அவனை பத்தி ஏன் கவலை பண்ணான்? பெத்த பிள்ளைய பத்தி ஒரு மனுஷன் பேசுற பேச்சா எனக்கு தெரியலாமா? மீனாட்சி, எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? கோர்ட்ல எதிர் வக்கீல் உன்னை மடக்குன்னு மடக்கிருப்பான். அப்படியே வந்து என்ன மடக்குற, அதுதான் நடக்காது. பாயிண்ட் அவுட் பன்னீர்செல்வம் அவர்களே, இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். இப்போ எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். ஆமா, எல்லாம் பேசி முடிச்சிட்டியா? பேசாது. இருடி, பேசாத 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 பேசாத. ஐயோ, ஒண்ணுமே காதுல கேட்கலையே. கேட்கலையா? நானும் இது வரைக்கும் ஒன்னும் பேசலையே. அன்னைக்கு என்ன சொன்னீங்க? கேட்கலையே. இன்னைக்கு நான் ஒன்னும் பேசலையே. பழிக்கு பழி வாங்கினேன். இனிமேல் என்ன பத்தி என் பிள்ளைய பத்தி நான் ஏதாவது பேசும்போது இந்த செவிட்டு மிஷினை வெளியில எடுத்தீங்க, மண்டைக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் காது வழியா எடுத்துருவேன். ஆமா. மீனாட்சி, நீ என்ன இருந்தாலும் லாயர் பொண்டாட்டி தான். நான் லாயர் பொண்டாட்டி மட்டும் இல்ல சார், ஐ அம் ஆல்சோ எ லாயர். நீங்க யார் தெரியுமா? இந்த லாயர் மீனாட்சியுடைய வெறும் புருஷன். அப்படித்தான். என்ன மோப்பம் பிடிக்கிறீங்க? இந்தாங்க, அப்படியே பூ கெடுக்காம பத்திரமா மோப்பம் பிடிக்கிறேன். ஏன் சார் கார் நிறுத்திட்டீங்க? சொல்றேன். பையா ரெடியா? சீக்கிரம் வாடா. என்னங்க? உங்க பர்த்டேக்கு என்னுடைய பிரசன்டேஷன். இந்த இல்ல நீ வச்சுக்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு சீக்கிரமா எப்படி ஆரம்பம் பாக்குறீங்களா? மனுஷன் நினைச்சா முடியாது, இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு எவன் ஒருத்தர் சொல்லியிருக்கா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. பாத்தீங்களா, உங்க பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு இப்ப குழந்தைங்க வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஊரே வந்துடும். வாங்க போயிடுங்க. Bye bye. Bye bye. Bye bye. என் காதல் பரிசை காரியம் வச்சுட்டு போயிட்டாளே, கொண்டு போய் கொடுத்துட்டா. ஐயோ, அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டாங்க.
பயப்படுறவன் காதலிக்க கூடாதுன்னு ஒரு பிரெஞ்சு கவி சொல்லியிருக்கா. அவ சொல்லிட்டு போயிட்டா. இப்ப மாட்டிக்கு போறது நானு. துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமத்தை. தொடர்ந்து நடக்குதா? இத இப்படியே விடக்கூடாது. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாக்கணும். சாரி, வணக்கம். வணக்கம். நீ மோகன் எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொப்ரைட்டர் கம் பார்ட்னர் கம் ஷேர் ஹோல்டர் கம். கம் டு தி பாயிண்ட். ஓகே ஓகே, தெரியுது. ஓகே, இப்போ எதுக்கு ஓகே? பர்த்டே பர்த்டே ஏன் பர்த்டே இன்னைக்கு நாளைக்கு வா. அட்வான்ஸ் ஓகே. உங்களுக்கு ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி பெங்களூர்ல இருந்து வர வச்சிருக்கேன். தயவு செய்து வாங்கிக்கங்க. நாளைக்கு வாங்கிக்கிறேன். பேக் தான் இருக்கும். பூ இருக்காது. தயவு செய்து வாங்கிக்கங்க. அட்வான்ஸ் தேங்க்ஸ். நாளைக்கு கண்டிப்பா என் பர்த்டே பார்ட்டிக்கு வந்துடு. கண்டிப்பா வர்றேன். குட் நைட் சார். குட் ஈவினிங் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் மார்னிங் சார். பையன் என்ன குட்டு 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 குட்டுன்னு சொல்லிட்டு போறான்? பாயன்மோ குட்டு தான். ஆமா, அவன் ஏன் உனக்கு பொக்கே கொடுத்துட்டு போறான்? என் ரசிகன். உனக்கு ரசிகர்கள் உண்டா? உங்களுக்கு தெருவுக்கு தெருவு 25 ரசிகைகள் இருக்கும் போது எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 ரசிகர்கள் இருக்க கூடாதா? ரசிகர்கள் என்ன? ரசிகர் மன்றமே திறந்துக்கோ. ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. இங்க வா. எத்தனையோ வருஷமா இந்த செடி புதர் இங்கதான் இருக்குது. அதுல என்ன இருக்குதுன்னு பூத கண்ணாடி வச்சு பாக்குற. இந்த செடி புதர்ல இவளுக்கு என்ன டவுட் இருக்குதுன்னே தெரியல. எனக்கு ஒண்ணுமே டவுட் கிடையாது. ஐ அம் வெரி கிளியர். ஓகே சார். ரெக்கார்ட் பிரேக் ரெக்கார்ட். ஜஸ்ட் அ மினிட். ஹலோ. குட் மார்னிங். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சார் ரைட். நம்ம ஷாப் உட்காருங்க. பெட்ரோல் பங்க்ல உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? சாரி, பேரண்ட்ஸோட மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அதாவது நீங்க ஷாப்பிங் போயிருந்தீங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல பார்ட்டி இருக்கு. அதனால சீக்கிரமே வீட்டுக்கு போக போறீங்க. என்ன கரெக்ட்? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? உங்க அம்மாவே என்கிட்ட சொல்லிட்டாங்க. எங்க அம்மாவா? ஆமா, அவங்கள நான் எப்படி மீட் பண்ண இருக்கீங்களா? நீங்க கார்ல பொக்கே வச்சுட்டு போயிட்டீங்க. அதை திருப்பி கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வந்தா திடீர்னு உங்க அம்மா எதிர வந்துட்டாங்க. வேற ஒருத்தனா இருந்தா ஆடு திருந்த கள்ள மாதிரி திரு முடிச்சிருப்பா. நான் கப்புடு பொக்கே உங்க அம்மா கையில வச்சு பெஸ்ட் விஷயம் சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ்பா, அவசியம் பார்ட்டிக்கு வான்னு சொன்னாங்க. நானும் கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ நீங்க அந்த வீட்டுக்கு? அந்த வீடு உங்க வீடுன்னு சொல்லுங்க. உங்க பயம் எனக்கு புரியுது. அந்த பார்ட்டியில நான் உங்களை முன்ன பின்ன தெரிஞ்சதா காட்டிக்கவே மாட்டேன். யூ டோன்ட் வரி. கஸ்டமர்ஸ் வெயிட் பண்றாங்க. அனுப்பிட்டு வந்துடுறேன். என்னங்க நீ இந்த பார்ட்டிக்கு போக சொல்ற? உண்மை வெளியாயிட்டா? நீ போகலனா தான் குட்டு உடையும். அம்மாவோட பிறந்த நாள் விருந்துல பொண்ணு இல்லன்னா உன் பாசுக்கு சந்தேகம் வருமா வராதா? வரும். அதுக்காக சம்பந்தமே இல்லாம நான் எப்படி அங்க போறது? அந்த மாதிரி பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி சந்தேகங்கள் வராது. ஹஸ்பண்ட் கூப்பிட்டு இருப்பான்னு ஒய்ஃப் நினைச்சுக்குவா, ஒய்ஃப் கூப்பிட்டு இருப்பான்னு ஹஸ்பண்ட் நினைச்சுக்குவா. நீ சுலபமா என்ன பார்ட்டிக்கு போக சொல்லிட்ட. என்கிட்ட இருக்கிறதோ சாதாரண படவைங்க தான். அவ்வளவு தானே? நீ அவங்க பொண்ணு மாதிரி தெரியணும். அதுக்கு நானாச்சு. சுஜாதா, அந்த பங்கன்ல போய் நீ ஒரு இடத்துல மட்டும் நிக்காத. அவங்க பொண்ணு மாதிரி அங்க இங்க ஆடி ஓடி அத இத பண்ணி பாவலா பண்ணிக்கிட்டு. ஓகே, வா போகலாம். வா. நீயா? நீ இங்க என் பிறந்த நாள் உனக்கு எப்படி தெரியும்? மிஸ்டர் கோடீஸ்வரன் தான் சொன்னாரு. அவரே சொன்னாரா? எப்ப சொன்னார்? நேத்துதான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. பார்ட்டிக்கு கூட கூப்பிடுற அளவுக்கு வந்தாச்சா? விஷயம் ரொம்ப முத்தி போச்சு. Many more happy returns of the day. Thank you so much. ஓஹோ, இவனை பார்ட்டிக்கு கூப்பிடுற அளவுக்கு வந்தாச்சா? Cool drinks, please. Thank you. நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் தெரிஞ்சதாக இதை பத்தி யாருமே கண்டுக்கல. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. யாராவது பார்த்து போறாங்க.
ஐயோ என்ன தன்னால பேசுற? சார், இந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்கு. எங்க சார் வாங்குனீங்க? இந்த பர்த்டே பார்ட்டிக்கு யார் உன்னை இன்வைட் பண்ணது? மிஸ்ஸஸ் கூடிச்சு வரந்தா சார், இந்த கூடி நல்லாவே இல்லை. எப்ப டபுள் சார் கொஞ்சம் இருப்பா. அம்மா என்ன பாக்குற? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்க வாங்குனீங்க? இந்தியாவில் தானே? என்னம்மா எனக்கு ஒரு வேலை. வேலை கேட்கிற நேரமாம்மா இது? என் ஒய்ஃபுக்கு பர்த்டே. ஆபீஸ்க்கு வா பார்க்கலாம். காட் பிளஸ் யூ. பார்ட்டி எல்லாம் நல்லா நடந்திருக்குமே? உங்களுக்கு வேண்டியவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. நல்லபடியா நடந்ததுன்னு தான் சொல்லணும். என்னடி குதர்க்கமா பேசுற? குதர்க்கனுங்க குதர்க்கம். உங்களை பார்க்கத்தான் சின்ன பொண்ணுங்க எல்லாம் அழகழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. பார்த்து பல்ல காட்டி நல்லா ரசிச்சிருப்பீங்க. உன்னை தேடி தான் இளவட்டங்கள்லாம் வந்ததே. யாருங்க இளவட்டம்? யார் இளவட்டம்? எல்லாம் அந்த பொக்கே கேஸுங்க தான். நீ கூப்பிட்டா போதுங்கிற சாக்குல எல்லாம் பூவெல்லாம் தூக்கிட்டு வந்தானுங்களே. ஏ, நீங்க கூப்பிட்டா போதுங்கிற சாக்குல டைபிஸ்ட் பொண்ணுங்க எல்லாம் வரலையோ? நீ என்னடி பேசுற? இத பாருங்க, ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். கெட்ட கோவம். ஏய். என்ன செஞ்ச தப்பெல்லாம் மறைக்கிறதுக்காக படபடன்னு புரிஞ்சிட்டு போறா. ஓஹோ, இப்படி ஒரு டெக்னிக்கா? பாக்குறேன் உன்னை. அப்பா, சூ. சார், என்னையா? உங்களை பார்த்தா ஆம்பளை மாதிரியே தெரியலீங்க. என்ன மேன் பேசுற? சின்ன பையன் மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னேன் சார். There you are, there you are. ஐயா, இன்னொரு முக்கியமான விஷயம். ஆ, உங்க இளமையின் ரகசியத்தை பத்தி எழுத்தாளர் விமலா ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்குங்க. அப்படியா? ஆமா. யோ, நான் ஓடி உடம்ப குறைக்கிறேன்னு விமலாவுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா பர்சனலா அவளை நான் இன்டர்வியூ பண்ண போறேன். பண்ணுங்க. எனக்கு ஒண்ணும் டவுட் இல்ல. உங்களுக்கு டவுட் இல்லையே? இல்லைங்க. கிளியரா தானே இருக்கீங்க? ஆமாங்க. அடுத்த மாசத்துல இருந்து ஆளுக்கு 30 ரூபாய் சம்பளம் இன்கிரிமெண்ட். ஐயா. அது மட்டும் இல்ல, இந்த பத்திரிகையை எல்லா காலேஜ் பொண்ணுங்க கிட்டயும் காட்டுங்க. சரிங்க. காட்டுறது மட்டும் இல்லையா, படிச்சு காட்டுங்க. ஆமாங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. வாங்கி வாங்கி பத்திரிகை எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணுங்க. பண்ணுங்க. ஐயா, அவிச்ச முட்டை இருக்கு, பொரிச்ச முட்டை இருக்கு. எதை சாப்பிடுறீங்க? அறிவு இருக்கா உனக்கு? ஏங்க? இன்னைக்கு கிருத்திகை, முருகனுடைய நாள். சாப்பிடக்கூடாது. சார், ஆப்பிள் இருக்கு, ஆப்பிள் ஜூஸ் இருக்கு. எதை சார் சாப்பிடுறீங்க? ஆப்பிள் தான். எதுதான்? ஆப்பிள் தான். இதுதான் லேடிஸுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். சவா எக்ஸசைஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி இந்த தொப்பையை குறைக்கலாம்னு பார்த்தா நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போகுது. போராத குறைச்சலுக்கு செஸ்ட் பெயின் ஆல் ஓவர் த பாடி. இது என்ன படியா? படியாவா இருக்குது? ஏதோ கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு ஏறுற மாதிரியா இருக்குது. என்ன ஐயாவுக்கு இன்னைக்கு எத்தனை வயசு குறைஞ்சிருக்கு? எனக்கு என்ன குறைச்சல்? ட்ரிம்மா தானே இருக்கிறேன். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி 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 கை குழந்தை மாதிரி ஆக போறேன். நீ கையில எடுத்து வச்சுக்கிட்டு தாளாட்ட போற. பெரிய கிளாக்ஸோ பேபின்னு நினைப்பு. குழந்தையை பார்த்தது சொல்லலாம். கிளாக்ஸோ பேபி, கிளாக்ஸோ பேபி. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எதுக்குங்க அந்த வெள்ளை முடிய மறைக்க இப்படி பாடுபடுறீங்க? பாருடி, நீங்க எவ்வளவுதான் தலைகீழ நின்னாலும் உங்களை யாரும் சின்ன பிள்ளைன்னு சொல்ல போறதில்ல. பைத்தியம். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு இடையில ஐயாவுக்கு என்ன மவுசுன்னு உனக்கு தெரியுமா? என்ன மவுசு? பெரிய சினிமா ஹீரோன்னு நினைப்பு. இந்த காலத்து ஹீரோங்களுக்கு எல்லாம் வயசாகி போச்சு. அவங்களோட என்ன கம்பேர் பண்ணாதே. பீச்ல ஈவினிங்ல காரை எடுத்துக்கிட்டு போய் அப்படியே நிறுத்துவேன். இந்த டோர் அப்படி திறந்த உடனே அப்படியே பல்கா ஒரு 25 கேர்ள்ஸ். எத்தனை கேர்ள்ஸ்? 25. ஆமா, அப்படியே என்ன பின்னால ஃபாலோ பண்ணி, ஆஹா என்ன ஹீரோ மாதிரி வாக் பண்றாரு, அவரை எப்படியாவது சைடுல பாத்தணும்னு சொல்லி ப்ரொஃபைல்ல வந்து பாக்கும். ஆஹா வில்லன் மாதிரியா இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. வில்லனா? இங்கிலீஷ் வில்லன். ஓ. அதுக்கப்புறம் முன்னாடியா இவரை எப்படியாவது பாத்துடணும்னு அந்த 25 ஜம்ப் பண்ணி பொத்து 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 பொத்துன்னு வந்து விழும். அத நான் எப்படி பாக்குறது? ஐயோ பாவம், அத்தனையும் காக்கா வலிப்பு கேஸா இருந்திருக்கும். அதான் பொத்து பொத்து பொத்துன்னு விழுந்துருச்சு. என்னங்க உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 20 25.
ரெண்டுத்தையும் கூட்டு 45. 45 ஒரு வயசா? நான் சொன்னா நீ பொறாமப்படக்கூடாது. எந்த பொண்ணை பார்த்தாலும் நான் அனாவசியமா தான் போறேன், அவங்க அப்படியே ஸ்டன்னா நிக்கிறாங்க. என்ன அமிதாப் பச்சன் உயரம் இருக்கிறாரு, என்ன அம்ஜித் கான் கண்ணு மாதிரியா இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தர் மாதிரியா என்ன வர்ணிச்சுக்கிட்டே போனா நாளைக்கு எப்படி நான் ரோட்ல நடமாடுறது தான் ரொம்ப ஃபீலிங். ஐயா, எப்ப பார்த்தாலும் இந்த பொம்பளைங்க பிரதாபம் தானே. அது இருக்கட்டுங்க, வீட்ல ஒரு நல்ல ஸ்டீரியோ செட் இருக்கும்போது மறுபடியும் போய் எதுக்கு இன்னொன்னு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா? வருஷம் ஆனா எல்லா சாமானையும் வீட்டுல இருந்து எடுத்து தெருவுல போட்டுட்டு புது சாமானா பிக்ஸ் பண்ணி எங்கு பார்த்தாலும் புதுமை, எங்கு பார்த்தாலும் இளமை. தட் இஸ் மை பாலிசி. உங்களால முடியல, இல்லன்னா பொண்டாட்டியையும் மாத்திருப்பீங்க. என் மனசுல இருக்கிறது எப்படி நீ கரெக்டா புட்டு சொல்லிட்ட? வருஷா வருஷம் தூக்கி போடுறது இருக்கட்டும், இப்பவே தூக்கி போட வேண்டியது நம்ம வீட்டுல ஒண்ணு இருக்கு. யார? யாரையா? அதுதான் நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அந்த உதவாக்கற ஸ்டீரியோ செட். அத வாங்கின 2வது நாளே ரிப்பேருக்கு வந்துருச்சுங்க. என்ன இது புத்தம் புதுசு, 5 வருஷத்துக்கு கேரண்டி அப்படின்னு சொன்னான் அந்த பையன். பையனா பொண்ணு? சத்தியமா இதை கொடுத்தது பையன் தான், எனக்கு டவுட்டே இல்ல. நீ டவுட் படவே கூடாது. அந்த பையனை டெலிபோன்ல என்ன வாங்குற பார். அந்த பையன் டெலிபோன் நம்பர் என்ன? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். உன் ப்ரொப்ரைட்டருக்கு கனெக்ஷன் கொடுப்பா. சார், உங்களுக்கு போன் வந்திருக்கு. ஹலோ, மோகன் எலக்ட்ரானிக்ஸ் ப்ரோப்ரைட்டர் கம் பார்ட்னர் கம் ஷேர் ஹோல்டர் கம் மெக்கானிக் ஸ்பீக்கிங். இத பாருப்பா. இது டெலிபோன் எப்படி சார் பாக்குறது? இந்த கிண்டலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல, சொல்றதை கேளுப்பா. 2 நாளைக்கு முன்னாடி கோட்டு சூட்டோட உயரமான ஒரு ஆளு படகு மாதிரி வண்டியில உன் ஷாப்புக்கு எதிரில வந்து ஸ்டைலா இறங்கினாரு, ஞாபகம் இருக்கா? வந்தான் வந்து அதை காட்டு இதை காட்டுன்னு பிளானரை வாங்கி ஒரு ஸ்டீரியோ செட்டை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு தொலைஞ்சான். அதுக்கு என்னப்பா? இப்ப நீ கேட்கறது அந்த ஆளுனுடைய குரல் தான். கோட்டீஸ்வரன் தான் பேசுறேன். நீங்களா சார்? நல்லா இருக்கீங்களா சார்? என்ன சார் இப்படி வச்சு போயிட்டீங்க? நம்ம என்ன இப்ப டெலிவிஷன்லயா பேசுறோம்? டெலிபோன்ல தான் பேசுறோம். 5 வருஷம் கேரண்டி கொடுத்து ஸ்டீரியோ செட் கொடுத்தியே, 2 நாள்ல கெட்டு போச்சியா? அப்படியா சார்? மரியாதையா வந்து ரிப்பேர் பண்ணி கொடு, இல்ல புல்டோசர் வச்சு கடையை ஸ்மாஷ் பண்ணுவேன். படவா ராஸ்கல். அதுக்கப்புறமா நீ நடு ரோட்ல அலையனடா. ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சாதீங்க சார். ஏதோ புறப்பட்டு இருக்கேன் சார். என்ன இன்னும் புறப்பட்டியா இல்லையா? காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு சார். ஐம் ஆன் தி வே. அலண்டுட்டான் பையன், கிடு 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 கிடுன்னு அலண்டுட்டான் பையன். அம்மா வந்தாச்சையா? ஆமாங்க, ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. பொண்ணுன்னா என்னதான் தேடி வந்திருக்கோம்? இல்லீங்க, அம்மாவை தேடி வந்திருக்காங்க. டவுட் ஒண்ணு இல்லையே? இல்லீங்க. கிளியரா தானே சொல்ற? ஆமாங்க. அப்ப பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு நீ போ. சரிங்க. அந்த பொண்ணு உட்கார சொல்லு, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். ஆகட்டுமா. பொண்ணு என்ன தேடிதான் வந்திருக்கேன். உங்களுக்கு ஒன்னும் டவுட் இல்லையே? எனக்கு ஒன்னும் டவுட் இல்லையா? டவுட்டே இல்ல. வணக்கம் சார். வணக்கம். யார் மணி? என் பேரு சுஜாதா. BA படிச்சிருக்கேன். டைப்ரைட்டிங் ஹையர் பாஸ் பண்ணிருக்கேன். அப்படியா? விமென்ஸ் கிளப்ல ஸ்டெனோ போஸ்ட் காலியா இருக்குன்னு கேள்விப்பட்டு வந்தேன். உமன்ஸ் கிளப் பத்தி எனக்கு தெரியாதுமா. நான் மென்ஸ் கிளப். அம்மா வருவாங்க, அவங்க கிட்ட பேசிக்கோ. ரங்கா, வந்துட்டேங்க. இவங்களுக்கு காஃபி கொடு. எஸ் காஃபி. எஸ் காஃபி இல்லையா, நெஸ் காஃபி. ஆகட்டுங்க. அதோட இந்த ரேடியோ ஷாப் பையன் வருவான், அவருக்கும் காஃபி கொடுத்துறேங்க. அவனுக்கு எதுக்கே காஃபி? ஸ்டீரியோவை ரிப்பேர் பண்ண சொல்லு. மாடியில் இருக்கிறது இல்ல, கீழே இருக்கிற ஸ்டீரியோ. சரிங்க. டவுட் ஒண்ணு இல்லையே? இல்லீங்க. கிளியரா இருக்கறியா? ஆமாங்க. நான் வரட்டுமாம்மா? நமஸ்காரம். நான் தான் ரேடியோ ஷாப் ஓனர். இங்க ரிப்பேர் ஏதோ ஸ்டீரியோ ஆயிடுச்சுன்னு, ஸ்டீரியோ ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு. அது எங்க இருக்கு? கையெல்லாம் இது உள்ள கை. இந்த கையே இவ்வளவு அழகா இருந்தா அந்த மங்கை எப்படி இருப்பா? அட, இங்கதான் இருக்கு. சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அம்மா, உங்களை அம்மா கூப்பிடுறாங்க.
கோட்டீஸ்வர மகளா? இவ்வளவு லட்சணமா இருக்கா? அவ பாக்குற பார்வையில தான் எத்தனை ஆயிரம் வோல்டேஜ். டேய் மோகன், உன் கற்பனை குதிரைக்கு கடி வளர்த்த மாட்டு. ஸ்டீரியோ ரிப்பேர் ஆனதுக்கு அவங்க அப்பா அந்த குதி குதிச்சா. இப்ப அந்த பொண்ணை லவ் பண்ணு தெரிஞ்சது, உன் முதுகு தோலை உரிச்சு பெல்ட்டா தச்சிடுவான். ஜாக்கிரதை, போய் வேலையை பாரு. இது நிமிஷா கிடைக்குது. வெரி குட். எங்க லேடிஸ் கிளப்ல ஸ்டெனோ போஸ்ட்குள்ள எல்லா தகுதிகளும் உனக்கு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இந்த வேலை எனக்கு கிடைச்சா நான் உங்களை மறக்கவே மாட்டேன். ஏன் கவலைப்படுற? உனக்கு தான் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? இந்த வேலை உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன். அப்ப தரேன் சொன்னீங்க. அப்போ சொன்னேன், இப்ப தர முடியாதுன்னு சொல்றேன். ஏன்னா உன்கிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். ஏற்கனவே இந்த வேலையை வேற ஒருத்தருக்கு கொடுக்கறதா நான் முடிவு பண்ணியாச்சு. நீ வேற எதுவுமே பேச வேண்டாம். ஒரு அனாதை விதவைக்கு இந்த வேலையை தரதா நான் முடிவு பண்ணிட்டேன். நீ போகலாம். நீ அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். அம்மா, வேலைக்கு வேற ஏதாவது வாய்ப்பு வந்தா எனக்கு சொல்லுங்க. அட்ரஸ் கொடுக்குறேன். அம்மா, ஸ்பீக்கர் சரியா வேலை செய்தான்னு கேட்க சொன்னாரு. சரியான நேரத்துல சரியா வேலை செஞ்சிருன்னு சொல்லு. அந்த ஆளு போகலாம். சரிங்கம்மா. என்னன்னா ஸ்பீக்கர் நல்லா வேலை செய்தாங்க. அம்மா மேல வந்து பார்க்க சொன்னாங்களா? எல்லாம் சரியா தான் இருக்கான். உங்களை போக சொன்னாங்க. இல்ல, ஒரு தடவை நானே நேர்ல பார்த்தா தான் பெட்டர். அட, போக சொன்னா போவீங்களா? இன்னொரு தடவை பார்க்கல அதிர்ஷ்டம் நமக்கு இல்ல. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஓகே ஓகே. விலாசத்தை கொடுத்துட்டேல, நீ பொறுப்படைய. உங்க வீட்டுக்காரருக்கு நிறைய கம்பெனி ஃபேக்டரி எல்லாம் இருக்க. அதுல ஏதாவது ஒரு வேலை. என் வீட்டுக்கார கம்பெனி இல்லையா? வேலையா உனக்கா? அங்க எப்பவுமே வேலை காலி ஆகாத, உனக்கு கிடைக்காது. அனாவசியமா நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரமா, நீ புறப்படு. போ, போ, போ. நான் வரேம்மா. வேலை வேணுமாமே வேலை. இத போல கல்யாணம் ஆகிற பெண்களை சேர்த்துக்கிட்டா அப்புறம் நம்மளவரு அவங்க புடவை தலைப்பை புடிச்சுக்கிட்டு பின்னாலேயே அலைய மாட்டாரோ? மகாராஜா பருகுவதற்கு பானம் எடுத்துக் கொண்டு வாருங்கள். ஓஹோ, சேவகர்கள் யாரும் இல்லையோ? யாமே எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் ஆற்ற வேண்டிய அரசாங்க காரியங்கள் என்ன இருக்கின்றது? வல்லமை பொருந்திய நேமைதாகிய கஜபதி மகாராஜா அவர்களுக்கு 1 கோடி வணக்கங்கள். சந்தோஷம். வந்த விஷயம் கோபுர தரிசனம், பாவ விமோசனம், ராஜ தரிசனம், ஜன்ம விமோச்சனம் இல்லையா மகாபிரபு? கையாயுது கேட்க கேட்க கொடுக்கிற கற்பக தரு. மனசாயுது எடுக்க எடுக்க சுரக்கிற அமுத சுரபி. தானம் கேட்கும் கை எப்போதும் தாழ்ந்தே இருக்கும், கொடுக்கும் கை உயர்ந்தே இருக்கும். அதுதான் தானத்தின் தனிச்சிறப்பு. ஒருவேளை தானம் கேட்பவன் வாடியிலிருந்து கேட்டால் சுமரியா பிரபு, தானத்திற்கு சரியான விளக்கம் தேவை. அளிப்பீர்களா? தானம் கொடுப்பவன் விளக்கம் அளிக்க முடியாதா? உங்களிடம் 2 வீடுகள் உள்ளதென்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் ஒரு வீட்டை தானம் கேட்டால் கொடுப்பீர்களா? கொடுப்பேன் பிரபு. உங்களிடம் 2 வாகனங்கள் உள்ளதென்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் ஒரு வாகனத்தை தானம் கேட்டால் கொடுப்பீர்களா? கொடுப்பேன் பிரபு. உங்களிடம் 2 சட்டைகள் உள்ளதென்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் ஒரு சட்டையை தானம் கேட்டால் கொடுப்பீர்களா? மாட்டேன் பிரபு. ஏன்? ஏன்னா என்கிட்ட நிஜமாவே 2 சட்டை இருக்க. இதற்கு பெயர் தானம் அன்று. தன் சக்திக்கு மீறியும் தானம் செய்ய வேண்டும். தானமும் தர்மமும் எங்கள் ரத்தத்தில் 2 கலந்தது. புலியூர் எஸ்டேட் எனக்கு கிடைத்து விட்டால் என் இளையராணிக்கு மிக மிக விமரிசையாக கல்யாணத்தை நடத்துவேன். அனைத்து ராஜாக்களையும் அழைப்பேன். இப்பொழுது ராஜாக்கள் இல்லையே பிரபு. ராஜாக்கள் இல்லைன்னா என்னையா? பாரதி ராஜா, பாக்கியராஜா, இளையராஜா இவங்களை கூப்பிட்டா வந்துட்டு போறாங்க. அவர்கள் போதும், மிக நல்லவர்கள். அந்த புலியூர் எஸ்டேட் உங்க கைக்கு வராம வேற யாரு கைக்கு போவோம் நான் கேக்குறேன்.
அந்த எஸ்டேட்டை உங்களுக்கே ஜெயிச்சு கொடுக்கல வக்கீல் தொழிலையே விட்டுறேன்னு சபதம் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை மகாராஜா, இந்த கேஸ் தங்கள் பக்கம் ஜெயிக்கும் வரைக்கும் என் முடியை நான் முடிப்பதில்லை என்று ஒரு குட்டி சபதம் போட்டேன். ஆனா பாருங்க, வழக்காடுவதற்கு வக்கீலுக்கு சிறிது பணம் தேவைப்படுகிறதாம். பணமா? எமது கஜானா காலியாகி விட்டது என்பதை அவர் அறியாரா? அறியார் என்றாலும் நாங்கள் சொன்னோம், மகாராஜாவிடத்தில் பணம் இல்லை என்றாலும் கூட ஏதாவது பொருளை கிரளை தருவார், அதை வைத்து நீங்கள் வழக்காடலாம் என்று சொன்னேன். சுமாரியா, இது மகாராஜாவுக்கு தெரியாது. இது அடிச்சு பழுக்க வைக்கும் காய் அல்ல, தானாகவே கனியும் காய். இல்லையா மகாராஜா? சற்று பொறுங்கள் பொறுங்கள். இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரனை எங்கேயாவது பார்த்திருக்கியா? இந்த எஸ்டேட் எவன் கையிலயோ போய் 2 வருஷம் ஆச்சு, இன்னும் தன் கைக்கு வரும் நம்பிக்கிட்டு இருக்கிறான். எது எப்படியோ, இது ஒரு கறவை மாடு. மடி வறண்டு போனாலும் கொஞ்சம் கொஞ்சம் கறந்துகிட்டே இருக்கு. கெட்டி உதைக்கிற வரைக்கும் கறந்துகிட்டே இருப்போமே. என் மனைவி இருந்த காலத்தில் பூஜை செய்த 5 பொன் குத்து விளக்கு. இதை நீங்கள் விற்றுக் கொள்ளுங்கள். ஒரு பங்கை வக்கீலிடம் கொடுங்கள். நீதி பங்கை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஆஹா, தங்களை மாதிரி ஆத்மாக்கள் இன்னும் இந்த பூமியில் இருப்பதால் தான் மழையே பெய்கிறது, வெயிலே அடிக்கிறது. வாழ்க மகாராஜா. வளர்க மகாராஜா. அப்பா, காலகாலமா அம்மா பூஜை செஞ்ச குத்து விளக்க இப்படி தானம் பண்ணிட்டீங்களேப்பா. இளவரசி, கவலைப்படாதே. புலியூர் எஸ்டேட் நமது கைக்கு வந்தவுடன் இதை போல 1001 குத்து விளக்கு வாங்கி உனக்கு சீதனமாக அளிக்கின்றேன். அப்பா, காலையில பணம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இந்தாங்கப்பா. ஏதம்மா பணம்? என் ஃப்ரெண்டு கிட்ட கடனா வாங்கிட்டு வந்தேன். கடனாகத்தானே வாங்கினாய்? ஆமாப்பா. தானமாக வாங்கவில்லையே? இல்லப்பா. அப்படியானால் எவ்வளவு வேண்டுமானாலும் கடன் வாங்கலாம். அன்பு, என்ன சார் இன்னைக்கு ஒரே புழுக்கமா இருக்கு, ஒண்ணு செய்ய ஒரு பேனை கொண்டு வந்து. ஆள்ல ஏசி பண்ணுங்க சார். எனக்கு தெரியாதா? ஏசி பிக்ஸ் பண்ணதான் சொன்னது செய் போ. சீக்கிரம். என்ன மாட்டு? ஓகே. Morning 10:05, beautiful sight. இவ்வளவு தானே இங்க இருக்கு. என்ன சொல்லிருத்த? இளைஞர் நான் தான் எடுத்தேன். கொன்னிடுவேன். என்ன சொல்லிருத்த? சீட்டை கழிச்சிட்டு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கரெக்டா டயத்துக்கு வந்துட்டீங்களே. இந்த மாதிரி பங்க்சுவாலிட்டி கீப் பண்ணவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிக்கிறீங்களே, வாங்க. இதான் உங்க சீட். தேங்க்யூ. இத பாருங்க, நீங்க எல்லா லெட்டரையும் டைப் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. மூடு வந்துச்சுன்னா புல்புல் தாரா வாசிக்கிற மாதிரி 2 தட்டு தட்டுங்க. இல்லன்னா இதான் மவுண்ட் ரோட், இந்த பக்கம் தேவி தியேட்டர், இந்த பக்கம் சாந்தி தியேட்டர். மார்னிங் ஷோ மேட்ச் ஷோ பார்த்துட்டு ஏகப்பட்ட கூட்டம் வரும். அப்படியே ஓட்ட வேடிக்கை பார்க்கலாம். யார் திருப்பி போட்டுமா? வேண்டாங்க. இத பாருங்க, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா என்ன கூப்பிடுங்க. இல்ல பாய் ஒரு குரல் கொடுங்க, பையன் வருமா? இல்ல நானே வர்றேன். பச்சுமா கூப்பிட்டீங்களா? நேராவே பார்த்தா மாட்டிக்குவோம்.
வந்துட்டானே. நீங்க என்ன அன்பா வாங்க கூப்பிட்டீங்க? ஆமா, உனதான் கூப்பிட்டேன். போடா. இல்லடா, இந்த புதுசா வந்திருக்காங்களே டைபிஸ்ட், அவங்களுக்கு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தியா? ஒண்ணும் வேண்டாம் டாக்டர். அவங்க அப்படித்தான்டா சொல்லுவாங்க. அவங்க வேறடா. நாம தான்டா விசாரிக்கணும். நீ என்ன பண்ற? போய் ஹாட்டா போன்விட்டா வாங்கி கொடு. ஆட்டா வேண்டாம்டா. கூலா ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடு. சரி சார். Yes. Speaking. I'm busy. No. I'm busy. Very busy. நிச்சயமா இப்ப வர முடியாது. என்னது இன்னும் லஞ்ச் ஆகலையே? என்னங்க இது? அக்கிரமம், அநியாயம். என்ன சார் சொல்றீங்க? லஞ்ச் டைம்ல கூட வேலை பாக்குறீங்களே. இந்த ஆர்டர் அர்ஜென்ட்டா வேணும்னு நீங்க தானே சொன்னீங்க. ஐயோ, முட்டாள்தனமா சொல்லிட்டேன். இது அர்ஜென்ட் இல்லைங்க. 6 மாசம் கழிச்சு கூட அனுப்பலாம். வாங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வருவோம். ஹோட்டல்லையா? வேண்டாங்க, நான் வீட்டுக்கே போய் சாப்பிடுறேன். வீட்டுக்கா? நோனோ, வீடு எவ்வளவு தூரத்துல இருக்கு? என் வீடு பக்கத்துல தாங்க இருக்கு. நீங்க என்னங்க பிறந்தது கார்ல, வளர்ந்தது கார்ல, படிச்சது கார்ல, அதனாலதான் 10 மைல் தூரத்துல இருக்கிற வீட்டை 10 அடி தூரத்துல இருக்குன்னு சொல்றீங்க. அதுக்கு சொல்லுங்க. எதுக்கு சொல்லுங்க? வெளியில மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப நீங்க கூட வரணும். இல்ல இல்லன்னா ஓன்னு கதறுவேன். சே. பின்ன வாங்க வாங்க, சும்மா வாங்க. இதான் நம்ம வாடிக்கையான ஹோட்டல். இந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் நீங்க எங்க போய் போறீங்க? நீங்க போறதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? சீட் எல்லாம் காலியா இருக்கேன்னா, ஆனா சாப்பாடு A கிளாஸ். பேரர் சீக்கிரம் வாப்பா, 2 பேர் சாப்பிட வந்திருக்கோம். எஸ் சார். மிஸ் சுஜாதா, என்ன சாப்பிடுறீங்க? இந்தியனா, சைனீஸா, வெஜிடேரியனா, நான் வெஜிடேரியனா? ஐ வாண்ட் ஒன்லி ரைஸ், வெஜிடபிள் கறி. உங்களால இந்த ஹோட்டலுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட நஷ்டம். சாரி, நீங்களே இவ்வளவு சிம்பிளா சாப்பிடும்போது எனக்கு மட்டும் இல்ல, உங்க வயிறு வேற, என் வயிறு வேறையா? எழுதிக்கப்பா. எழுதியாச்சு சார். என்ன எழுதுன? உங்க வயிறு வேற, என் வயிறு வேறையா? ஆமா, நீ என்ன ஆர்டர் எழுதுறியா, டிக்டேஷன் எழுதுறியா? சொல்லுங்க, எழுதுப்பா. எஸ் சார். ரைஸ், வெஜிடபிள் கறி அண்ட் கர்ட் 2 செட்ஸ். சீக்கிரம். ஓகே. மிஸ் சுஜாதா, கோடீஸ்வரனுக்கு மகளா இருந்தும் எல்லாத்துலயும் நீங்க இவ்வளவு சிம்பிளா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் கோடீஸ்வர மக இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, எங்க அப்பா பேரு கஜபதி. ஒரு காலத்துல எங்களுக்கு ஆஸ்தி, ஐஸ்வர்யம் எல்லாமே இருந்தது. ஆனா விதி எங்களை சொல்ல முடியாத நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க கொடுத்த வேலைதான் எங்க குடும்பத்துக்கே சோறு போடுது. என்ன? நீ கோட்டீஸ்வர மகள்லையா? அப்போ பொய் பித்தலாட்டம் பண்ணி இந்த வேலையை வாங்கியிருக்கேன். நீங்க என்ன பேசவே விடலையே. Shut up. இந்த லட்சணத்துல 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். நீங்க தானே சார் கொடுத்தீங்க. கொடுத்தா உடனே வாங்கி ஹேண்ட்பேக்ல போட்டுக்கிறதா? அப்பாவி பொண்ணு மாதிரி நடிச்சு அவப்பட்டதை சுட்டிட்டு போலான்னு பாத்தியா? ஏன் டாடா பில்லாவோட டாக்டர் சொல்லி வேண்டியதானே? இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. கிளியரா? அப்ப என் வேலை? இன்னும் உன்னை வேலையில வச்சு சம்பளம் கொடுக்கறதுக்கு நான் உன்னை முட்டாள் இல்லை. ரைட் நவ் யூ ஆர் டிஸ்மிஸ்ட். சார், கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். ஹலோ ஹலோ ஹலோ. எங்க இருக்கீங்க? இந்த லவத்திலயா, சந்த லவத்திலயா? கொஞ்சம் மெட்ராஸ் கரைக்கு வாங்க. எனக்கு தெரியும் இந்த நேரத்துல நம்ம வீட்டுல இருந்திருந்தா எவ்வளவு வெரைட்டியா சாப்பிடலாம். இன்னைக்கு பார்த்து இவங்க கூட இப்படி ஒரு ஹோட்டல மாட்டிட்டுமே நினைக்கிறீங்க, அப்படித்தானே? அதெல்லாம் விடலைங்க. பின்ன சாப்பிடுங்க. தயிர் போட்டுமா?